ஹலோ எவ்ரிஒன் அண்ட் வெல்கம் பேக். எல்லாருமே ஒரு விதத்தில் பிஸியாகவே இருந்துட்டு இருப்போம். ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், 2 kids இருக்க பேரண்டாக இருக்கலாம், இல்லைனா 1 kid இருக்க பேரண்டாக இருக்கலாம். எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிஸியாகவே இருந்துட்டு இருப்போம். இதில் நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மறந்துருப்போம், நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு மறந்துருப்போம், நம்மளை மோட்டிவேட் பண்ண மறந்துருப்போம். இதனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கலாம், எதுக்குன்னே தெரியாமல் கத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் எப்போ லைக் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தேன், நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஃபியூ டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். லைக் 80% ஆஃப் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு எப்போவுமே வீடு ரொம்ப நீட்டாக அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவே எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் எதுனாலுமே வீடு அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு பண்ண தோணும். அது டிவி பார்க்குறதா இருக்கலாம், இல்லைனா எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் குக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ரீடிங் புக், எதுனாலுமே அது பயங்கரமாக என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நான் எப்போவுமே எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே நான் வீடை அவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். நான் அம்மா கிட்ட தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, நீட்டாக வீடு அழகாக நீட்டாக வைக்கிறது எல்லாமே நான் அம்மா கிட்ட தான் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ என்னை பார்த்து பர்ட்டியுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் அவளோட ட்ரெஸ் எல்லாமே செட்டாக வச்சுருவேன். ஸோ அவள் தேவைக்கு அந்த செட்டை எடுக்கிறது, பேக் டு அந்த பிளேஸில் வைக்கிறது, இதுவுமே அவள் ஃபாலோ பண்ணுறா. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு இன்னுமே பயங்கர மோட்டிவேட்டடாக ஹாப்பியாக இருக்கும். ஸ்டார்ட் யூர் டே வாட் யூ லைக் ஆர் வாட் யூ விஷ். ஸோ இது எனக்கு லைஃப்பில் பயங்கர ஒரு சேஞ்ச் அண்ட் பயங்கர ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம். ஸோ மார்னிங் நான் எந்திரிச்சதுமே வீக்லி ஒரு 3-4 டேஸ் வெளியில் இப்படி வாக் பண்ணுறது, ஒரு 15 to 20 minutes வாக் பண்ணுறது. இது கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்காக இல்லை. இது எனக்கு பயங்கரமாக ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் பயங்கர ஒரு த்ரூ அவுட் த டே அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடாக ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஆஸ் அ ஹோம் மேக்கராக நான் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்தி குக்கிங். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பர்ட்டிக்கும் ஹெல்த்தியாக அவங்க அட்லீஸ்ட் ஒரு 80% ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நான் எப்போவுமே ஆசைப்படுவேன். அண்ட் மார்னிங் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நான் இன்றைக்கி ராகி புட்டு அண்ட் பிளாக் சன்னா தால் பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் புட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பிளாக் சன்னா தால் தான் நான் வச்சுருந்தேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த பிளாக் சன்னா தால் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலில் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரி லீஃப் அண்ட் 1 green chilli ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே ஆனதுமே மசாலா கொரியாண்டர் பவுடர் ஒரு 1.5 to 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1 teaspoon, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இவ்வளவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த பிளாக் சன்னா தால் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் குக் பண்ணணும். இது குக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சிடலாம். ஸோ தனியாக பேனில் ஆயில் ஊற்றி மஸ்டர்ட் அப்புறம் கரி லீஃப் போட்டுட்டு இந்த பிளாக் சன்னா தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக புட்டுக்கு நம்ம இதில் கோகோனட் ஆட் பண்ணால் தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கோகோனட் நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஜீரகம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொதி வந்ததும் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். மார்னிங்கே நான் லஞ்சுக்கான கொஞ்சம் ப்ரிப்ரேஷனுமே நான் ஸ்டார்ட் பண்ணி மோஸ்ட்டாக முடிச்சிருவேன். ஸோ பர்ட்டி ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவான டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன்.
வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங் எல்லாமே வந்து நான் தான் பார்த்துப்பேன். ஸோ 1 மந்த்துக்கு இவ்ளோ நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாரி நான் வந்து ட்ராக் பண்ணுவேன். ஸோ இனிஷியலா எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவ்ளோ செட் பண்ணியிருப்போம். அந்த காசு பத்தாது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அந்த ட்ராக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் இன்னுமே நாங்க வந்து நெறைய கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அந்த பட்ஜெட் பிளானிங்ல. மெயினா வந்து பேபி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு பட்ஜெட் பிளானிங் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நீங்க வந்து 1 மந்த்துக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வச்சுட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த அமௌண்ட்டுக்குள்ளாடி வாங்குறது மாதிரி நீங்க செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000ன்னா அந்த 5000ல மொத்த 1 மந்த்துக்கு என்னெல்லாம் தேவை, வீட்டுக்கு என்னலாம் தேவை, அது எல்லாமே அந்த அமௌண்ட்ல இருக்கிறது மாதிரி நீங்க பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து பர்ட்டிகுலர் அமௌண்ட் நீங்க வந்து செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் வந்து ஒரு மந்த்துக்கு இவ்ளோ நான் ஸ்பெண்ட் பண்ணணும். மேபி 2000 இல்லைனா 3000 ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னு நீங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்க செட் பண்ணிட்டும் அது வந்து நீங்க ட்ராக் பண்ணலாம். நான் இன்னைக்கு பர்த்டே ட்ராப் பண்ணிட்டு வரும்போது வந்து கொஞ்சம் கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நான் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுவேன். ஸோ கிராசரி எவ்வளோ, ஃப்ரூட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணிடுவேன். ஸோ மந்த் எண்டில் வந்து எனக்கு கரெக்டாக எவ்வளோ டோட்டல் அப்படின்னு தெரியும். ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு எவ்வளோ அண்ட் மில்க்குக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக டோட்டல் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து எப்போவுமே வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் ஃபுட்டு நிறைய வாங்குறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் ப்ராப்பராக ட்ராக் பண்ணலாம். ஸோ மந்த் எண்டில் இவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். மேபி அதை சேஞ்ச் பண்ண பாசிபிள் இருக்கு, இல்லைன்னா வந்து அதை ரொம்ப கம்மி பண்றதுக்குமே நமக்கு வந்து பாசிபிள் இருக்கு அதுல. மேக்கிங் அ சேஞ்ச் நம்ம நார்மலாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக ஏதாச்சும் அந்த பிளேஸில் வந்து ஆட் பண்ணலாம். இதுவுமே நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நான் இன்டோர் பிளான்ஸ் வந்து நிறைய வாங்கி வீட்டில் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் விண்டேஜ் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடன் ஹூக் வந்து நான் அமேசானில் பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அமேசான் அண்ட் ஹோம் சென்டர் ரெண்டுலேயுமே வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்னோட கிச்சன் வந்து எனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும்போது பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும், பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களோட ஈவினிங் ரொட்டீன் எப்போவுமே ஒரு ஸ்நாக்கோட தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி பழம்புரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் 1/2 கப் வந்து வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் வந்து இட்லி பேட்டர் ஆட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அந்த கலருக்காக, எல்லோ கலருக்காக, அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு திக் பேட்டரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பர்த்டேக்கு வந்து அந்த பேட்டர் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேரளா பனானாவை இதில் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணலாம், எதுனாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் ரொட்டீன் வந்து நான் பர்த்டேக்காகவே செட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நிறைய அவள் என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள், நிறைய ஷேர் பண்ணுவாள், ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். நானுமே ஏதாச்சும் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னா இதான் ரைட் டைம். இந்த ஃபேவரட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.